இல்லை சார், பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஷாம் தான் வந்து माशा अल्लाह सुपर सुपर ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாகவும் இருந்தது. அவருக்கு வந்து வேலை தான் முக்கியம். ஆஃபீஸ் போவார், கதை எழுதுவார், படிக்க பூரா புக்காக இருக்கும். அந்த புக்கிலெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சுருப்பார். அந்த குறிப்பெடுத்து நான் பார்த்து வைக்கணும். அப்புறம் டைமுக்கு மருந்து சாப்பிட சொல்லணும். எனக்கு பயம், மாத்திரையெல்லாம் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஒரு நாள் பிபி மாத்திரையை மறந்து போயிட்டார். எனக்கு பயமாகிடுது. உடனே மெடிக்கல் ஷாப் கூப்பிட்டு கேட்டேன், அப்போ அந்த மாத்திரை சாப்பிடேன்னு. அம்மா ஒன்றும் அது கவலைப்படாதீங்க. அவர் சொன்னார், மாத்திரை சாப்பிட்டா நான் போயிட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பயம், ஒன்றும் பார்த்து கொடுக்கணும்னு, அவருக்கு இது பண்ணணுன்ட்டு. அவர் கூட இருந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு என்ன சொல்வது, நிறைய டைரக்டர்ஸு பெருமர்கள் எல்லோரும் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் என் கணவர். அவரால் தான் நான் இவ்வளோ கூட்டி உட்காந்து வச்சிருக்கு. அவரால் தான் நான் நன்றி. அவன் தகுதி உள்ளவர்கள் மேலே வர முடியாமல் சமுதாயம் கீழ்மட்டத்தில் இருக்கிறது. நாப்பா ஒரு மேற்கோள் எழுதியிருப்பார், அறிவாளிகளும் பண்பாளர்களும் நாகரிகம் காரணமாக தட்ட தயங்குகிற கதவுகளை அயோக்கியர்களும் முட்டாள்களும் உடைத்துக் கொண்டு உள்ளே போய் நாற்காலிகளில் அமர்கிறார்களே, அதுதான் இந்த நாட்டின் அவலம். அந்த அவலத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தவர் சுஜாதா. கடைசியில் அந்த செய்தி வந்தது, சுஜாதா காலமானார்.